மாவட்டம் கடம்பாடி ஈசிஆர் சாலையில் சுரங்கப்பாதை உயரத்தை 12 அடியாக உயர்த்தி அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்று அதனை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர், துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் கடம்பாடி கிராம மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 96 வயது மூதாட்டி நாகம்மாள் என்பவர் மறைவிற்கு அவர் ஆசைப்படி ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் அவரது 70க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள் இறுதி மரியாதை செய்த சம்பவம் அப்பகுதியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள விளாச்சேரி முஸ்லிம் தெருவில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தரைப்பாலம் இடிந்து சேதமடைந்தது. அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையிலும் இதுவரை சீரமைக்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த தரைப்பாலம் வழியாக சென்ற லாரி தரைப்பாலத்தை கடக்க சென்றபோது திடீரென அதன் முன் சக்கரம் பாலத்தின் சேதமடைந்த பகுதியில் சிக்கி விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பேரூராட்சி குப்பை வண்டிகளை சிறைப்பிடித்து 12வது வார்டில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்று பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வார்டு கவுன்சிலர், தமிழக வாழ்வுரிமை கட்சி கவுன்சிலர் ராஜலட்சுமி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இச்சம்பவம் அறிந்து வந்த புவனகிரி காவல்துறையினர் கவுன்சிலர் மற்றும் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் பொன்னேரி கிராம ஊராட்சியை பேரூராட்சியில் இணைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வந்தபோது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் தனம் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு மனு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இணைக்க வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், அதாவது அரசாங்கத்திலும் கிடைக்கின்ற வீட்டு கட்டு திட்டமானாலும், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமானாலும், இலவச வீட்டுமனை திட்டமானாலும் எங்களுக்கு கிடைக்காக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே ஏழை விவசாயி கூலிகள் தான். விவசாயி கூட இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட 100 ஏக்கர் நிலம் கூட உரிமையாக இல்லை. எல்லாமே விவசாய கூலியாக தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேரூராட்சியாக தரம் உயர்த்தினா எங்களுக்கு கட்ட வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே அதிகப்படியாக இருக்கும். அதனால நாங்கள் இதை எதிர்த்து தான் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வழிப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவ்விடத்தில் வழித்தடம் கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாய பெண்கள் பொதுமக்களுடன் பெட்ரோல் கேனுடன் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகையில், பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். முறைப்படி இல்லாம இங்க கடத்த குறுக்காட்டி அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்தோம். தவமதி, துரைசாமி, ரகுபதி இவங்க 3 பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொன்னதுனால கல் எடுத்து எங்களுக்கு வழி பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அந்த 3 மாசம் சைன் போட்டிருந்தாங்க. அது முடிஞ்ச 3 நாள்ல நைட் 1 மணிக்கு இங்க மண்ணு பூரா கொட்டி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு எங்களெல்லாம் மிரட்டுறாங்க. நாங்க 10 பேர் எப்ப வந்தாலும் இங்க 10 பேர் ரெடியா இருக்கிறாங்க. யாரும் இங்க கிழக்க வரக்கூடாது, தகாத வார்த்தைகளால பேசுறாங்க. அதை எங்களால சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு திட்டுறாங்க, மிரட்டுறாங்க. உயிருக்கே பயமா இருக்குது. இப்ப எங்களுக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. அது நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் நாங்க இங்கதான் கொண்டு விட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களை கொண்டு விட்டுட்டு இருக்கோம். குழந்தைகளை கொண்டு விட்டுட்டு இருக்கிறது கூட ஸ்கூலுக்கு போன் பண்ணி ஸ்கூல் வேன் வந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கேஸ் போட்டுருவோம், வேன் மேல கேஸ் போட்டுருவோம் மிரட்டி ஸ்கூல் வேனும் வர்றது கிடையாதுங்க. எங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம நாங்க எங்கிருந்து இங்க வந்தாலே அவங்க 3 பேர் ரகுபதி, துரைசாமி, தவமதி 3 பேர் இங்க நின்று மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வணிக வளாகம் மற்றும் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நகர்ப்புற வீடற்றவர்கள் தங்கும் விடுதி ஆகியவற்றை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சாலை மார்க்கமாக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிற்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வேலன் புதுக்குளம் பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் 2 தினங்களுக்கு முன்பு ரேஷன் கார்டுகளை தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பிரிவினர் தாலுகா அலுவலகம் வந்தடைந்து வேலைவாய்ப்பு தரும் குவாரி செயல்பட அனுமதிக்க வேண்டும் என தெரிவிப்பதால் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக புகார் தெரிவித்து மனு அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சொகுசு காரில் புகையிலை பொருட்கள் கடத்திய பிள்ளத்தி குரு என்பவரை காரியாபட்டி தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தொடர்ந்து அவரிடம் இருந்த 7 மூட்டை கணேஷ் புகையிலை மற்றும் 1 மூட்டை கூலி புகையிலை மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்து அருப்புக்கோட்டை போலீசார் கைது செய்யப்பட்ட பிள்ளத்தி குருவை காரியாபட்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேனியில் 138 கோடி மதிப்பிலான கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்ட குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தடை விதிக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் சிவசேனா கட்சியினர் மனு அளித்துள்ளனர். மேலும் கனிம வள கொள்ளை சம்பவத்தை தடுக்க தவறிய கனிம வள துணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவசேனா கட்சி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் பேட்டியளித்துள்ளார். கனிம வளங்களை இருக்கிறத முழுவதும் சுரண்டி அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி செல்றதுக்கு இந்த கனிம வளத்துறை இணை ஆணையர் உறுதுணையா இருக்காராங்கிறத சந்தேகம் இருக்கு. இப்ப 138 கோடிக்கு கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வெடிப்பொருட்கள் எங்க இருந்து வந்துச்சு, யாரு அந்த வெடி மருந்துகளை சப்பளை செஞ்சது, அவங்க மீது இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப ஒரு குற்றம் செஞ்ச குவாரி ஓனருக்கு மீண்டும் எப்படி கல்குவாரி உரிமை தர்றாங்க, அதே கேள்விக்குறியா இருக்கு. ஒரு அரசு அலுவலகத்துல தனிநபர் நடைச்சீட்டை அவரை அச்சிட்டு எடுத்துட்டு போறாரு. இது ஒரு அரசு அலுவலகம். இப்ப இந்த 138 கோடி கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த கனிம வளத்துறை இணை இயக்குனர் ஏன் ஆய்வுக்கு போல? இவர் ஆய்வுக்கு போயிருந்தா இவ்வளவு கொள்ள போயிருக்குமா? எனவே மாவட்ட ஆட்சியாளரும் தமிழக அரசும் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த கனிமவள கொள்ளையில் ஈடுபட்ட குவாரிகளை உடனடியாக செயல்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த குற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த கனிமவள துறை அதிகாரி மீது கிருஷ்ணமோகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கிருஷ்ணமோகன் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு தேனி மாவட்டத்தில் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாவட்ட ஆட்சியாளர் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அந்த கிருஷ்ணமோகன் மீது. சென்னை எழும்பூரில் 700 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் நீதிமன்ற காவலராக பணியாற்றி வரும் அருண் பாண்டியன் என்ற காவலர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவ்வழக்கில் போலீசார் வாகன சோதனையில் சிக்கிய பாலசுப்ரமணி, பாத்திமா ஆகிய இருவர்களை கைது செய்து எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள மாத்தூர் நியாய விலை கடையின் பூட்டை உடைத்து கடைக்குள் இருந்த 92 சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளையும் 87 சலவை சோப்புகளையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து விற்பனையாளர் கொடுத்த புகாரின் பேரில் சாக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 15க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகளை விஷம் வைத்து கொன்றதாக குப்பை சுத்திகரிப்பு நிலைய மேஸ்திரி சுப்பிரமணி என்பவர் மீது கோழியின் உரிமையாளர் சுந்தரராஜன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். கோழி நான் வளர்க்குறது பிள்ளையெல்லாம் இல்லை, நாங்கள் கோழி வளர்த்து ஏதோ ஒரு பித்தளை செலவு முடியலன்னா ஊசி ஓடுறது. அதே இங்கே இந்த குப்பை தயாரிக்கிற இதில் மேஸ்திரி சுப்பிரமணி சொன்னார், இந்த மாதிரி மருந்து வச்சு கொள்ளுங்க, இங்கே கோழி குப்பையை கலக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ராத்திரி மருந்தை வச்சு நேற்று மத்தியானம் மருந்தை வச்சு பூரா கோழியும் 15-20 கோழியே செத்து போச்சு. தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் தனியார் உர நிறுவனங்களின் சார்பில் இயற்கை உரங்களை பயன்படுத்துவது குறித்து விவசாயிகளுக்கு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த மண்டல விவசாயிகள் கருத்தரங்க கூட்டத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெருமாநத்தம் கிராமத்தில் கஞ்சா பயிரிடப்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அந்த பகுதியில் சென்று சோதனை செய்தபோது அங்கு பயிரிடப்பட்டிருந்த 1600 கஞ்சா செடிகளில் இருந்த 104 கிலோ கஞ்சா தலைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவ்வழக்கில் பர்வதம், கோவிந்தன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.